வணக்கம் நேயர்களே, காலச்சக்கர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய தகவல் என்னவென்று நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் பேசக்கூடியது என்ன பற்றி தான். நான் பொதுவாக யாருக்குமே அட்வைஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் கிடையாது. அதே சமயத்தில் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே தெளிவாக இருக்கணுங்கிற விஷயத்தில் நான் அதில் தெளிவாக இருப்பேன். எந்த ஒரு விஷயத்தையும் நான் தெளிவாக தான் செய்யணும், எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக தான் சிந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவர். என்கிட்ட பேசுகிற ஒரு சிலருக்கு என்ன மாதிரியே தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிறாங்க, அதே போல் செயல்பட்டுக்கிறாங்க. சின்ன வயதிலிருந்து பெரிய வயது இருக்கிறவங்க யாருமே இப்படித்தான். என்கிட்ட பேசும்போது ஒரு சிலருக்கு நம்மளும் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துடுறாங்க. பட் நான் யாருக்கும் அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடிய எனக்கு கிடையாது. பொதுவாக எனக்கு வரக்கூடிய சூழல்களை நான் சிந்திக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. மற்றவங்களை மாற்றக்கூடியதுக்கோ இந்த வேலையெல்லாம் பொதுவாக மனிதர்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆண்டவன் படைக்கவே இல்லைங்கிற விஷயத்தில் நான் உறுதியாக இருக்கேன். நமக்கு நம்மளே என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் ஆண்டவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கேன். அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு போய் நான் அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படிங்கிற விஷயத்துலேயே நான் தெளிவாக இருக்கேன். அதுக்கு நேரம் கிடையாது. எந்த மனிதருக்கும் இன்னொரு மனிதரை போய் மாற்றக்கூடிய நேரம் கிடையவே கிடையாது. அவங்கவுங்க நேரத்தை அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க நேரமே யோசித்து செயல்படுறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்குங்கிறது தான் இந்த இயற்கை நமக்கு கொடுத்தது. ஒரு சிலர் என்கிட்ட பேசும்போது என்ன மாதிரியே தெளிவாக இருக்கணும்னு அவங்கவுங்களுக்கே அவங்க நினச்சி நடந்து இருந்துக்கிறாங்க. இதுவே மற்ற சிலர் என்கிட்ட பேசும்போது இனிமேல் இவங்க கூட பேச்சு வேண்டாம் அப்படின்னு அவங்க கட் பண்ணிடுறாங்க. அதிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஏன் அப்படின்னா, அவங்க மற்றவங்கள சூழ்ச்சி செஞ்சு தான் அவங்க பிழைப்பை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் நல்லாவே எனக்கு புரியுது. ஸோ அவங்க நினைக்கிற அந்த சூழ்ச்சிக்கு நான் அகப்பட மாட்டேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு தான் அவங்க மேற்கொண்டு நம்மக்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு கட் பண்ணிடுவாங்க. இது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.